அனைவருக்கும் வணக்கம். தங்கம் அக்மார் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா. பல திருவிழாக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பேச்சுக்கென்று ஒரு திருவிழாவை அமைத்த ஒரே தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி தான். காரணம், ஒரு மாபெரும் பேச்சாளருடைய பெயரை தொலைக்காட்சி தாங்கியிருக்கிறது என்றால் அது கலைஞர் தொலைக்காட்சி தான். காரணம், உலக பேச்சாளர்களுக்கெல்லாம் பேச்சு எப்படி அமைய வேண்டும் என்று வழிகாட்டிய ஒரு பேச்சாளர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய பெயரை தாங்கிய கலைஞர் தொலைக்காட்சியினுடைய பேச்சு திருவிழா. இந்த வாரம் நான் தஞ்சாவூரை சுற்றி பார்க்கும்போது பல நல்ல இடங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன பொருள் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. அது தஞ்சாவூருக்கே ரொம்ப பேர் வாங்கி தந்த அந்த பொருள் என் மனதை மிகவும் கவர்ந்தது. பல சிந்தனைகளை தூண்டிய அந்த பொருள் எது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவீங்க. இதோ உங்களுக்காக திரையில். ராஜராஜ சோழனுக்கும் அவரது பட்டத்தரசிக்கும் பெருமை சேர்க்க சாதாரண மக்களால் களிமண்ணால் உருவாக்கப்பட்ட இரட்டை பொம்மைகள். எந்த நிலையில் சாய்த்தாலும் வீழ்த்தினாலும் மீண்டும் தலை நிமிர்ந்து எழுவது இந்த தலையாட்டி பொம்மைகள். உலகத்தின் எல்லா சிறப்புகளையும் தலையாட்டி ஏற்றுக்கொள்வான் தமிழன். ஆனால் எந்த நிலையிலும் தலைகுப்புற வீழமாட்டான் என்பதை எடுத்து காட்டுவது இந்த தலையாட்டி பொம்மைகள். புவியின் ஈர்ப்பு மையத்தை தனது எல்லைக்குள் வைத்திருப்பதால் நிமிர்ந்தே நிற்கிறது இந்த தலையாட்டி பொம்மை. இது சாதாரண விளையாட்டு பொம்மை அல்ல. தமிழனின் தன்மானம், வீரம், இனிய இல்லற வாழ்க்கை, எளிய கலைகளில் அரிய கருத்துக்களை தருவது போன்ற சிறப்புகளை வெளிக்கொணர்வதுதான் இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அறிவியலை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த பொம்மை. அதில் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனையும் அந்த பட்டத்தரசியையும் சேர்ந்து ஜோடியாக வச்சுருப்பாங்க. இது எதை காட்டுதுன்னா, கணவன் மனைவி எப்பயும் ஜோடியாக தான் இருக்கணும். தன் மனைவியை விட்டு என்றைக்கும் பிரியாமல் இருங்கடா, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலான்ட்டு ஒரு பொம்மையில் கூட இல்லற வாழ்க்கையை வெளிக்காட்டிய ஒரு எளிய பொருள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அதை விட ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா, இந்த பொம்மையில் அது கீழே இப்படி சாஞ்சோன்னா திருப்பி இப்படி நிமிந்துட்டு முன்னாடி கொஞ்சம் சாஞ்சிட்டு அப்புறம் தான் ஸ்டெடி ஆகும். இது எதை காட்டுதுன்னா, கீழே ஒருத்தன் தள்ளிட்டான்னா திரும்ப நிமிந்துட்டு உடனே ஸ்ட்ரைட்டாக அப்படி நிற்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி விழுந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆடிட்டு அந்த பழைய நிலைக்கு வருவதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் தமிழனை எத்தனை முறை கீழே தள்ளி சாய்க்க நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருப்பான் தமிழன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அண்மையில் நடந்த ஒரு சம்பவம். தெற்கு ரயில்வேல ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மட்டும்தான் பேச வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை இந்திய அரசால் கொடுக்கப்பட்டது. அதற்கு தமிழர்கள் அனைவரும், நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேரும் சேர்ந்து போர்க்கொடி தூக்கியதால் அரை மணி நேரத்தில் போடப்பட்ட உத்தரவு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழனை சாய்க்க நினைத்தவர்கள் தான் சாய்ந்து போவார்களே ஒழிய தமிழன் மீண்டும் எழுந்து கொண்டே இருப்பான் என்பதை, அந்த தத்துவத்தை நிலைநாட்டி காட்டியது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. அந்த எளிய கலைகளில் ஒன்றுதான் நாட்டுப்புற கலை. என்னுடைய அருமை தோழர், என் சகோதரி தஞ்சை செல்வி இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அந்த ஈசன் படத்தில் பாடின ஒரு அற்புதமான பாடல், மிகப்பெரிய உலக தமிழர்கள் அனைத்தையும் ஈர்த்த பாடல். அந்த பாடல் ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையை அவர்கள் பாடிய அளவுக்கு ஒரு சோகத்தோடும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சோகமும் கலந்த ஒரு குரல். அது தஞ்சை செல்வியினுடைய குரல் தான். என் அருமை சகோதரி தஞ்சை செல்வி இந்த மனைவி அமைவதெல்லாம்ங்கிற நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவங்க கணவரோடு வந்திருக்காங்க, ஐயப்பன் கூட வந்திருக்காங்க. அவங்க கணவன் மனைவியாக வந்திருப்பது இந்த மனைவி அமைவதெல்லாம்ங்கிற தலைப்புக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. கணவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெண்பால் வார்த்தை என்ன வரணும்? கணவன், கனைவி அப்படின்னு வரணும். இருக்கா? மனைவி அப்படிங்கிறதுக்கு ஆண்பால் என்ன சொல்லணும்? மணவன் அப்படின்னு வரணும். இல்லை, கணவன் மனைவி. அரசன் அரசி இருக்கு, நாயகன் நாயகி இருக்கு.
கருப்பன் கருப்பி இருக்கு. கணவன் கனைவின்னு தானே இருக்கணும், மனைவி மணவன் தானே இருக்கணும். ஏயா அதுக்கு மட்டும் ஆண்பால் பெண்பால் இல்லை? யாராவது இது வரைக்கும் சிந்திச்சிருக்கீங்களா? கணவன் என்றால் கண் அவன், குடும்பத்தின் கண்ணை போன்றவன் கணவன், அதனால தான் கணவன். மனைவி அப்படின்னு ஏன் பேர் கொடுத்துருக்காங்கன்னா, மனை என்றால் இல்லம், இல்லத்தை ஆள்பவள் அவள்தான், அதனால்தான் மனைவி என்ற பெயர் அவளுக்கு. சுத்தமான தமிழ் சொல் மனைவிக்கு என்னன்னா இல்லாள், இல்லத்தை ஆள்பவள். அதுக்கு ஆண்பால் கிடையாது, இல்லாள் அப்படின்னு ஆண்பால் போட்டு பாருங்க. இல்லான் அப்படின்னா ஒன்றும் இல்லாத நாயின்னு அர்த்தம். இல்லாளுக்கு இல்லான்னு போட்டால் வெறும் பையன்னு அர்த்தம். இல்லாள் தான் இருக்கே ஒழிய இல்லான் கிடையாது. ஒரு பால் மட்டும்தான் இருக்குது, இன்னொரு பால் அதே மாதிரி வருவதில்லை. காரணம், கணவன் தனி மனைவி தனி, இருவரும் வெவ்வேறு பண்புகளோடு வாழ்ந்தாலும் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்வது தான் குடும்பம் என்ற ஒரு அற்புதமான ஆலயம். அற்புதமான தலைப்பு, ரொம்ப ரசித்து நீங்கள் கேட்கலாம். மனைவி அமைவதெல்லாம் என்ற அந்த தலைப்பில் முதல் பேச்சாளராக வருபவர் ராஜாராம். உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். சார், தஞ்சாவூருக்கு பெருமை தலையாட்டி பொம்மை. ஆக படித்தால் தமிழாக தான் நான் படிப்பேன். என்னுடைய வாழ்க்கையை முடிச்சா தமிழனாகத்தான் முடிப்பேன். என் வாழ்க்கைக்கு மனைவின்னு ஒரு பொண்ணு எடுத்தா அது அந்த தஞ்சாவூர் மண்ணில் இருந்து அன்பான மனைவிமார்களாக எனக்கு வரணும்னு மட்டும்தான் நான் ஒரு ஆசைப்படுறேன். ஆக அப்ளிகேஷன் போட்டி ஐயா, நான் உன்னை பேசுறதுக்கு கூட்டி வந்தா இங்கே மேட்ரிமோனியா நடத்திக்கிட்டு இருக்க நீ. சரி, எப்படியா நல்ல பொண்ணை பார்த்து கொடுங்கப்பா, அருமையான பையனாக இருக்கேன். சார், தஞ்சாவூருக்கு பெருமை தலையாட்டி பொம்மை. தன்னை தொட்டு தாலி கட்டின கணவர் என்னதான் சொன்னாலும் தான் கணவர் சொல்ற வாக்கு தான் வேத வாக்குன்னு இன்னைக்கு தஞ்சாவூர் மண்ணில் இருக்கிற மனைவிமார்கள் எல்லாரும் தான் கணவர் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாடிட்டு இருக்கிறனால தான் மனைவிமார்கள்லாம் வசந்தவங்கன்னு நான் பேச வந்திருக்கேன். ஐயா, இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, மனைவிமார்களை எப்படி கல்யாணம் பண்ணணும் தெரியுமா? கும்முன்னு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்றதை விட கம்முன்னு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ஆக மனைவிமார்கள்லாம் ரொம்ப எங்களுக்கு கிடைச்ச வரம். எவ்வளோ அருமையான பஞ்சு டைலாக் பாருங்க. கும்முன்னு இருக்கிற பொண்ணை கம்முன்னு கல்யாணம் பண்ணோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இன்னைக்கு மனைவிமார்களும் கணவன்மார்கள்ட்ட ஒரு கணக்கு இருக்கு. 2 2ன்னு சொன்னா அது பள்ளிக்கூடத்து கணக்கு, 2 1 4ன்னு சொன்னா அதுதான் புருஷன் கணக்கு. ஆக புருஷன் கணக்கு சொல்லி கொடுத்தா கூட என் புருஷன் கணக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எத்தனை மனைவிமார்கள் ஒத்துக்கிட்டு அவர் கட்டின தாலியை கழுத்துல போட்டுக்கிட்டு வாழ்க்கை பூரா அவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக அந்த மனைவிமார்கள் அமைகிறதெல்லாம் வரம் தானே. இன்னைக்கு வைரமுத்து கூட அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஓம் புள்ள ஓம் புருஷன் ஓம் குடும்பம் நீ இருக்க, என் புள்ள என் புருஷன் என் குடும்பம் நான் இருக்க. நம்ம 2 பேருக்கு இருந்த நட்பு மட்டும் இன்னும் உண்மையாக தான் இருக்கு. அந்த மனைவிமார்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னதான் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் தான் கணவரோட இருக்கும்போது அந்த வாழ்க்கையை சொர்க்கமா நினைச்சு வாழ்றாங்க. ஆக அந்த கணவனும் தனக்கு கிடைச்ச மனைவி மிகப்பெரிய வரமா நினைச்சு வாழணும் தான் நான் சொல்றேன். ஆக மனைவி அமைவதெல்லாம் மிகப்பெரிய வரம் சொல்லிட்டு எனக்கு பேச வாய்ப்பு தந்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இத்துடன் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையில ரொம்ப அழகாக தஞ்சாவூருடைய மனைவி அமைவதெல்லாம் அப்படிங்கிற செய்தியை ரொம்ப அழகாக தொடங்கி வச்சிருக்காரு. அதற்கு அடுத்து பேச வருபவர் நர்மதா. ஏன் இன்னைக்கெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனால் மணப்பெண்களை எப்படி, மணமார்களை எப்படி நீங்கள் வாழ்த்துறீங்க? மணமக்களை உண்மையிலே நான் எப்படி வாழ்த்துறேன்னா, 2 தண்டவாளம் எப்படி கேப்பு கரெக்டாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் அந்த கேப் மாறாமல் இருங்க. 2 கால் சேர்ந்து ஒன்றா அடி எடுத்து வைக்க முடியாது. ஒரு கால் அடி எடுத்து வைக்கும்போது இன்னொரு கால் சும்மா இருக்கணும். அது மாதிரி கணவன் கோபமாக இருக்கிறப்ப மனைவி சும்மா இருக்கணும். இடது கால் எட்டு வைக்கும்போது வலது கால் சும்மா இருக்கணும். மனைவி கோபமாக இருக்கும்போது கணவன் அமைதியாக இருக்கணும். இப்படித்தான் நான் வாழ்த்துவேன். இன்னும் ஒரு அழகான வார்த்தைகள். ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. அழகா தயவு செஞ்சு அந்த வார்த்தையெல்லாம் எரிச்சிருங்க இனிமேல். இன்னைக்கு இருக்கிற மனைவிமார்கள்லாம் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் 4 விஷயங்களை வித்துப்புட்டினா நீ வாழ்க்கையில் செம்மையாக இருக்கலாம். வெக்கம், மானம், சூடு, சொரணை, இது 4 விட்டுட்டேன்னா என் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மனைவிமார்கள். இவங்களையெல்லாம் வேற கல்யாணம் முடியணும்னா இந்த 4 விட்டுறணுமா? ஆமாம். தஞ்சாவூரில் பொண்ணு கேட்டிய, இது 4 விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க. இப்படிப்பட்ட மனிதகுல மாணிக்கங்களை
இறைவன் அளித்த வரம்னு பேசணுமா? யமன் ஏவி விட்ட செய்வன பொம்மைங்க அம்பிட்டு பேரும். இப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு இங்க வந்து மனைவிக்கு இப்படியாப்பா அடைமொழி கொடுப்ப? வீட்டில் வச்ச செய்வன பொம்மையா மனைவி? அது என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ தொலைஞ்சு. இவ்வளோ பேர் நான் சொன்னப்போ சைலண்டாக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? மகராசி உள்ளுக்குள்ளே இருக்க உண்மையெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கான்னு கவனித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடினாலே ஒரு கோரிக்கையை வச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் எப்படி நடக்கணும்? அந்த காலத்தில் உங்கள் காலத்துலலாம் எப்படி கல்யாணம் நடந்திருக்கும் சொல்லும் போதே கேட்கும் போதே ஆசையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பொண்ணு போடுற ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? கல்யாணம் தன்னைக்கு மாப்பிள்ளை மண்டபத்து வாசல்ல இருந்து மேடை வரைக்கும் தங்கு தகடி தனக்கு தகடி தங்கு தகடி தனக்கு தகடின்னு ஆடிக்கிட்டே வரணுமா? இல்லை நான் கேட்குறேன், அவன் கல்யாணம் பண்ண வர்றானா இல்லை கண்ணம்மா பட்ட சுடுகாட்டுக்கு போகிறானா? உங்களுடைய கோரிக்கை எப்படி இருக்குது? இன்றைக்கி இருக்கிற மனைவிமார்கள்லாம் புருஷன்களை டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ டிக்டாக் பண்ணுறதுக்கு மறக்கிறதே கிடையாது. அப்படி மூழ்கி போய் கிடக்குறாங்க. அதுலேயும் பாருங்கள், ஒரு பொண்டாட்டி ஜன்னல் உரமாக போய் ஃபோனை வச்சுக்கிட்டு என் ஜன்னல் வந்த காட்சி ஒரு தேநீர் போட்டு தரவா. கட்டின புருஷன் அழுக்கு லுங்கியோடு உட்காந்துருப்பா, ஒரு அரை டம்ளர் காப்பி கிடைக்காதான்னு. அவனுக்கு காஃபி போட்டு தர வக்கில்ல, காற்று கூட கம்யூனிகேஷன். காப்பி வேணுமா டீ வேணுமான்னு ரொம்ப முக்கியம் இங்கே. இப்படிப்பட்ட மனைவிகளை நாங்கள் எப்படிங்க மதிக்கிறது? மனைவிமார்களால் மனநலம் பாதிக்கப்பட்டது போல் காணப்படக்கூடிய, பாதிக்கப்பட காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான சமூகத்துக்கு எல்லாம் என்னுடைய பேச்சை சமர்ப்பணமாக்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புருஷனை கண்டிக்கிறேங்கிற பேரில் அன்பாக இருக்கிற வேண்டிய நேரத்தில் அன்பை செலுத்தாத மனைவி, அது எங்கேயா ஒரு மனுஷனுக்கு அமையுது? யார் சொன்னால்? நர்மதா. அதுக்கு அடுத்து பேச வருபவர் நாகமுத்து பாண்டி. உங்களுடைய பலத்த கரவழியோடு வர்றாங்க. வாங்க தம்பி. மனைவியை எப்படி ஒரு கணவன் சார்ந்து இருக்கிறான் ஒரே நாளில் நான் வச்சு சொல்கிறேன். காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு, அந்த அலாரத்தோட ஃபாஸ்ட்டாக 5:45 எந்திரிச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நைட் டியூட்டி பார்த்துட்டு ஓவர் லேட்டாக குடிச்சிட்டு வந்ததுனால லுங்கிக்கு பதிலாக பாவாடை எடுத்து கெட்டிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய கணவனுடைய மூஞ்சி கேவலமாக இருந்தாலும் அவன் மூஞ்சியில் தான் நான் முழிப்பேன்னு குளிச்சு கடவுள்கிட்ட போய், ஆண்டவா என் கணவன் என்கிட்ட மட்டும்தான் பேசணும், ஆஃபீஸில் எந்த பொண்ணுடையும் பேசக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற இட்லிக்கும் தோசைக்கும் உண்டான மாவை இன்னைக்கு அரைச்சி வச்சுட்டு நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் தூங்கி எந்திரிச்சதுக்குள்ளே ஒரு பெட்டு காப்பி கேட்கணும், ஒரு தட்டு சத்தம் கூட கேட்காம அவ மனசை போல வெண்மையா இருக்கிற அந்த பாலை ஊத்தி அவ மாமியாவை போல அப்படி தக 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 தகன்னு பொங்கி வரப்ப சர்க்கரையை போட்டு நம்ம டீ தூளை போட்டு நம்ம புருஷன் கலரு கண்ணங்கரேன்னு வருதான்னு பார்த்து இறக்கி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்து, அதுவும் மாமியாருக்கு சுகரு கம்மியாகும், மாமனாருக்கு சுகருக்கு பதிலாக ஆர்கானி சர்க்கரையும் போட்டு கொடுத்துட்டு சமைக்கலான்னு அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சு கடாயை வச்சு பானையை வச்சு சோறை வடிச்சு குழம்பு வடிச்சு தொட்டுக்க வச்சு அதை வச்சு இதை வச்சு என்னென்னத்தை எல்லாம் வச்சு உள்ளங்கையில் ஊற்றி ருசி இருக்கான்னு நாக்கால நக்கிறப்ப நாக்கு கூட சுட்டது தாங்காம அதையெல்லாம் மறந்து விட்டு நல்லா இருக்குங்கிற மகிழ்ச்சியோட கேரியில் எடுத்து கீழே சோறு, அதுக்கு மேலே குழம்பு, அதுக்கு மேலே தொட்டுக்க, அதுக்கு மேலே ரசம், அதுக்கு மேலே மூறு, அதுக்கு மேலே மோறு, அதுக்கு மேலே ஊறுக, அதுக்கு மேலே கரண்டின்னு ஒரு எகிப்து பிரமிடே தோத்து போற அளவுக்கு பேரியலை கெட்டி வச்சுட்டு எந்திரிங்கடா மணி 7 ஆகுதுங்கிற கணவன் புள்ளங்கிற 7:30 எல்லாம் எழுப்பி விட்டுட்டு போய் குளிக்க சொன்னா கணவனும் பொம்பளை பிள்ளையும் அழகா குளிச்சு ரெடி ஆயிருக்கும். ஆனா அந்த ஆம்பளை பையன் மட்டும் பாத்ரூம் போயிட்டு அம்மா கழுவி விடுமான்னு சொல்லுவான். சரி இங்கேங்க இதையும் கொஞ்சம் கழுவி விடுங்கன்னு சொல்ல, ஏமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கழுவ தெரியாது, எனக்கு நழுவ தான் தெரியும். கணவன் நழுவ, சரி இதையும் கழுவி விடுவோன்னு கழுவி விட்டுட்டு அவனை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் சட்டை போடலான்னு போனால் அவனுடைய பஸ்ட் பட்டன் அந்து போயிருக்கும். சரி அதை தைக்கலான்னு ஊசி எடுத்து நூல் கோக்க முடியல, அதுக்குள்ளே வேன்காரன் ஆரன் அடிக்க சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாலி கொடியில் இருக்கிற அந்த ஊக்க எடுத்து குத்தி விட்டுட்டு 4 இட்லி எடுத்து வந்து சும்மா நங்குன்னு வாயில் குத்தி விட்டுட்டு இவன் என்னமோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி லஞ்சு பேக்கிங் எடுத்துக்கிட்டு அவனை ஏற்றி விட்றா. அவன் அங்கேருந்து இட்லி வேணாங்கிற இவன் நம்ம புள்ள டாட்டா தான் சொல்லுதுன்னு டாட்டா சொல்லிட்டு அப்படியே திரும்பி தன்னுடைய கணவனையும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்க்குறா. மணி 9. ஆஹா நம்ம ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இருக்கிற மிச்ச மீதியெல்லாம் கெட்டிக்கிட்டு தன்னுடைய ஹார்ட்டில் வச்சிருக்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஹாட் பாக்ஸில் சூடாக சோத்தையும் குழம்பையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க மாமா அத்தைன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அந்த ஆஃபீஸ் டென்ஷன்லையும் கூட நான் வச்ச சாம்பாரையும் உருளைக்கிழங்கையும் என் கணவன் சாப்பிட்டாரா இந்த நினைப்பில் இருந்து கொண்டிருக்க மணி 5 ஆயிடுச்சு. பிள்ளைங்க வரதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும்னு அவசரமாக வந்து உள்ளே வரா.
தேங்காய் சட்னியும் இட்லியும் செய்கிறான்னு பார்க்குறா. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் இல்லை. சரி, ஒரு தேங்காய் சட்னியால் நம்ம குடும்பம் பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு அத்தனை இட்லியும் உதிர்த்து ஒரு உப்புமாவாக போட்டு நாடகம் பார்க்கலாம்னு உட்கார்றா. தொடரும் என்று வருகிறது. உடனே அனைவரும் லைட்டை ஆஃப் பண்ணி விட்டு படுக்கிறார்கள். இவள் அவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வைத்து விட்டு ஒரு 11 மணி போல வந்து படுக்க அமர்கிறாள். அவனுடைய புருஷன் ஜெனரேட்டரை ஆன் பண்ணி விட்டான். அவன் குரட்டை சத்தம் அவன் காதிலே ஒலிக்கிறது. போர்வை எடுத்து போத்துற அதையும் தாண்டிக்கிட்டு வருது. சரி, இதுக்கெல்லாம் ஒரே வழி லியோனி ஐயாதான்னு சொல்லிட்டு லியோனி ஐயாட்ட வந்து ஒரு 2 பஞ்சு டயலாக்கு கொடுங்கய்யா அப்படின்னு வாங்கி டயலாக்கை விட்டுட்டு 2 பஞ்சையும் வச்சுட்டு தூங்கலான்னு பார்க்கறா. மறுநாள் காலை 6 மணி. நண்பர்களே, தன்னுடைய ஒரு நாள் தூக்கம் போனாலும் போகட்டும் பரவாயில்லை என்று அதே தூக்கத்தால் என் குடும்பம் ஒரு நாளும் தூங்கிவிடக் கூடாது என்று நினைப்பவளுக்கு பெயர்தான் மனைவி என்பதை நீங்கள் உணர வேண்டும். தம்பி, இந்த வேலை செய்கிறவங்க கூட இவ்வளவு ஆடுறா, அதை சொல்ல முடியாதியா. ஆனால் நீ கல்யாணமே முடிக்காமல் ஒரு மனைவியினுடைய வேலையை இவ்வளவு கரெக்டாக டைம் டேபிள் போட்ட மாதிரி எப்படி தான் சொன்னியோ. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னா, இப்படி ஒரு மனைவி எந்த வீட்டிலையா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஆம்பளையும் அப்படியே பார்க்குதுங்க. கேட்குறதுக்கு நல்லாத்தான் இருக்குது, அப்படி இல்லையே அப்படின்னு தான் இருக்கு. ஆனா ஐயா, இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க எப்படி இருந்தாலும் எங்க அன்னைக்கு தான் தீர்ப்பு சொல்ல போறீங்க. ஏன்னா உங்கள் துணைவியார் இங்க உட்கார்ந்துருக்காங்க. போட்டு விட்டியா, சொல்லி தான் பாருங்க ஐயா, சொல்லி தான் பாருங்க. போட்டு விட்டியா பிட்ட. நான் ஏதோ மாற்றி சொல்லலாம்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீ வேற பயமுறுத்தி விட்ட. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுயா. நான் எல்லா பேச்சாளரையும் போல சரியா தவறா என்று சொல்லிவிட்டு நான் போக மாட்டேன். ஒரு மாற்றத்தை நான் வைப்பேன். என்ன மாற்றம் என்று சொன்னால், நீங்கள் இன்றிலிருந்து உங்கள் மனைவியின் முகத்தில் உங்கள் தாயை காணுங்கள். தேன் தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன கொம்பு, மான் கொம்பு என்ன மான், காட்டுமான் என்ன காடு, ஆற்கால் என்ன ஆறு, பாலாறு என்ன பால், கள்ளிப்பால் என்ன கள்ளி, இலைகள்ளி என்ன இலை, வாழை இலை என்ன வாழை, கல்வாழை என்ன கல், திண்டுக்கல் என்ன திண்டு, மரத்திண்டு என்ன மரம், மாமரம் என்னம்மா. அம்மா, அந்த அம்மா இல்லைன்னா நம்மெல்லாம் ஆயிடுவோம் சும்மா. அப்படிப்பட்ட தாயை உங்கள் மனைவியின் முகத்தை பாருங்கள். உங்கள் மனைவி பிடிக்கவில்லை என்றால் உங்கள் தாய் பிடிக்கவில்லை, சமம் என்று நினையுங்கள். பெண்களால் பிறந்தோம், பெண்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம். ஆஹா, ஒரு மனைவியினுடைய அந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியமான பொறுப்பு என்பதை ஒரு ஆணாக இருந்து நாகமுத்து பாண்டி, கவியரசு கண்ணதாசனை போல ஒரு மனைவியிடம் தாயையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான விவாதத்தை கொண்டு சென்றிருக்கிறார். அதுக்கு அடுத்து நாகமுத்து பாண்டியை தொடர்ந்து பால் இனிகோ மேரி. ஐயா, திருநெல்வேலி கருவா, திருப்பதிக்கு லட்டு, திருப்பூணம் பட்டு, திண்டுக்கல் போட்டு, திருப்பூருக்கு படி, திருவாரூருக்கு தெரு, திருப்பாச்சி கருவா, திருவியார் கசகா, மதுரை மறி கொழுந்து, மானாமதுரை மல்லி, பாண்டிச்சேரி மல்லி, மாயவரம் கருவாடு, மார்த்தாண்டு தேனு, மணப்பாறை முறுக்கு, பழனிக்கு பஞ்சாமிரதம், பத்தமட பாய், பண்ருட்டி பலாப்பழம், பவுனிக்கு சமக்கான, பட்டுக்கொட்டை பாட்டு, உறையூருக்கு சிறுட்டு, உடன்படி கருப்பட்டி, ஊத்துக்குழி வெண்ணெய், ஊட்டி வரிக்கு, அரியூர் கொத்தமல்லி, ஆலங்குடி இல்லக்கில், அதராப்பட்டினம் பரோட்டா, சாத்தூருக்கு காராசவு, சேலத்துக்கு மாம்பழம், சிவகாசிக்கு வெடி, தர்மபுருக்கு புளி, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, கொடைக்கானல் பெரிக்கா, கும்பகோணம் வத்தலை, குடியாத்தனங்கு, கரூர் கொசுவலை, நீலகிரி தைலம், பொள்ளாச்சி தேங்காய், வேதாரண்ய உறுப்பு, ராஜபாளையம், நெய்வேலிக்கரு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவானே. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு. ஆனா ஒட்டுமொத்த ஊருக்கும் பொதுவா ஒத்து போற சிறப்புனா பொண்டாட்டி அடிக்கிறது, புருஷன் வாங்குறது தான்யா. எம்மா, எங்க இருந்துமா இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்ச? நீ இவ்வளவு வரிசையா சொல்றப்ப இடையில மூச்சு ஊட்டியான்னு தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் எது மிகப்பெரிய சிறப்புனா, மனைவி கையில் வாங்குற அடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பெரிய சிறப்பான். உண்மையிலே உன்னை யாரு கட்ட போறாரோ பாவத்தை. ஐயா, பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. என்ன ஒண்ணு, கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குங்கய்யா. ஐயா, கல்யாணம் ஆகாத ஒரு ஆணோட வாழ்க்கை பேச்சுலர் வாழ்க்கை, ஆனா கல்யாணம் ஆன ஒரு ஆணோட வாழ்க்கை பேச்சே இல்லாத வாழ்க்கைங்கய்யா. அதனால தான் சொல்கிறேன், மனைவி அமைவதெல்லாம் சாபம் தான் அப்படின்ட்டு. ஏன் தெரியுமா, இந்த பொண்ணுங்க என்ன பண்ணாலும் ஆம்பளைங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாயா. ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு உழைச்சான் அப்படின்னா பொண்டாட்டியை கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லுவாங்க. சரின்னு கவனிச்சுக்கிட்டா பின்னாடி அலையிறான் பாரு, சரியான பொண்டாட்டி தாசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. எதுக்காச்சும் அழுதான் அப்படின்னா பொம்பளை மாதிரி உட்காந்துக்கிட்டு அலறாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு அழுவாம திடகார்த்தமாக இருந்தா நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈவி இறக்கலாம், அரக்க நாட்டை உட்காந்துருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டியை கிட்ட முடிவெடுத்தா தானா முடிவெடுக்க தெரியாது, சரியான முட்டா பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நாமளே ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்துக்கலான்னு பார்த்தா ஆம்பளைங்கிற அதிகாரத்தில் எல்லாம் பண்ணிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க.
பொண்டாட்டிக்கு பிடிச்சதை போய் வாங்கி கொடுத்தா இப்போ எதுக்கு என்னைய காக்கா பிடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரின்னு ஒண்ணுமே வாங்கி தரல அப்படின்னா ஒரு முழம் பூக்கு கூட நான் விதியத்து போய் கிடக்குறேன்னு மூக்க சிந்தி தள்ளுவாங்க. நம்மளால ஒரு குறிக்கோளோட உழைச்சோம் அப்படின்னா உனக்குலாம் எதுக்கா பொண்டாட்டி, நீ தான் வேலையை கட்டிட்டு அல வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாமா சினிமாவுக்கு போலான்னு கூட்டு போனா அங்க பாருங்க அந்த ஹீரோ வாழ்க்கையில எப்படி ஒரு லட்சியத்தோட உழைச்சு முன்னேறி இருக்காரு, உங்களுக்கு ஒரு லட்சியம் வேணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு ஒரு மனுஷன் வாழ்க்கையே வரது கடைசியா தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தா வாழ்க்கையை வாழ தெரியாத கோலன்னு குறை சொல்லுவாங்க. சரி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்துடலான்னு முடிவெடுத்தா இதுவே நான் பேசுன பேச்சுக்கு வேற எவனாவது இருந்தா தூக்குல நாண்டுகிட்டு தொங்குவான், மானங்கட்ட பையன் சொல்லி திட்டுவாங்கய்யா. ஆண்களுடைய உலகம் முழுக்க முழுக்க கண்ணீரால் நிரம்பினதுயா. ஏன் உண்மையாவே இந்த ஆண்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் சொல்றேன், என்ன தெரியுமா? ஹெல்மெட்டும் பொண்டாட்டியும் ஒண்ணு, ரெண்டையும் தலையில தூக்கி வச்சா பொழைச்சிக்குவீங்க, இல்லைன்னா புட்டுக்குவீங்க. ஐயா பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு வெள்ளையா இருக்காளான்னு பார்க்காதீங்க, நமக்கு தொல்லையா இருக்காளான்றத பாருங்க. ஏன் தெரியுமா? ஒயிட்டா இருக்க பொண்ணை விட குவைட்டா இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணதா வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். ஏன் அந்த மனைவி தம்பி நீ தானே கேட்ட, உனக்கு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பால் இனிக்க மாரி. அங்கே வார் கை கட்டி என்னமோ வகுப்பில் உட்காந்துருக்க மாதிரி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் அந்த மனைவி அமைவதெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே, இவங்கள்ட்டலாம் வந்து நான் கேட்குறேன், ஏன் அந்த காலத்தில் பெண்கள்லாம் எந்த மாதிரி ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணி நினைக்கிறாங்க? பையன் வந்து படிச்சிருக்கானா, கை நிறைய சம்பாதிக்கிறானா, நல்ல வேலையில் இருக்கானா, நல்ல ஜாப்ல இருக்கானா, சொந்த வீடு இருக்கா, சொந்த வாடகை இருக்கா, சொந்த வாடகை வீட்டில் இல்லாமல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டியான ஒரு மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு பெண்ணாச்சும் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதி பேதம் மொத்தம் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ், காசு உள்ளவன் காசு இல்லாதவன், கடன்காரன் கறிக்கடைக்காரன் கார்பரேட்காரன் அரசியல்வாதி சினிமாக்காரன்னு எதையுமே பார்க்காம ஒரு ஆணோட மனசை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்றானா அப்ப ஒத்துக்கிறையா மனைவி என்பதெல்லாம் வரந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா அவனை சொல்றேன், ஒரு ஆண் வந்து சரியான பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண அப்படின்னா தினந்தோறும் அவனுக்கு வந்து காதலர் தினம், தவறான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண அப்படின்னா தினந்தோறும் அவனுக்கு தியாகிகள் தினம், பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணானா தினந்தோறும் அவனுக்கு புத்தாண்டுகள் தினம், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையை திருமணம் பண்ணா தினந்தோறும் அவனுக்கு வந்துட்டு குழந்தைகள் தினம். ஆனா ஒரு ஆண் கல்யாணமே பண்ணனாதான் அவனுக்கு தினம்தோறும் சுதந்திரம் தினம்னு சொல்லிட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடமவர்களே நன்றி வணக்கம். எவ்வளவு விஷயங்களை கடக்கடன்னு இவ்வளவு வேகமாக பேசுகிற பேச்சாளரை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. மைண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி பேச்சும் அதை விட வேகமாக பால் இனிகோ மாரி மிக சிறப்பாக பேசினாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் ஸ்னேகா. ஐயா என்ன எல்லாம் சும்மா மனைவியே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க கேட்கலாம், 18 வயசுல உனக்கு ஏமா இந்த கவலை? என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒரு 6 வருஷத்துல நானும் ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு மருமவளா போகத்தான் போறேன். என்ன நம்பி வர ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு புருஷன்ற போஸ்டிங் கொடுக்கத்தான் போறேன். நமக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்குமா இல்லையா? புருஷன்னு போஸ்டிங் கொடுக்க போறீங்களா? போஸ்டிங் போடுறதுக்கு பணம் மட்டும் வாங்கிடாதப்பா. சும்மா மனைவி அடிக்கிறா கடிக்கிறா குத்துறா இந்த கம்ப்ளைண்டே பண்ணிட்டு இருக்காதீங்க எல்லாம். ஏன் அடிக்கிறா? நீங்க தண்ணி அடிக்கிறது இல்ல, தம் அடிக்கிறது இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே 10 பொண்ணை சைட் அடிக்கிறது இல்ல, நாங்க ஆசையா 2 அடி அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்ற? அம்மா என்ன கேள்வி பாருங்க. ஆம்பளைய தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, சைட் அடிக்கிறாங்க. இந்த 3 அடிக்கு பக்கத்தில் நாங்கள் 2 செல்லமாக கன்னத்தில் டப்புன்னு அடித்தா என்ன தப்பு? ரொம்ப நல்ல கணவன் உனக்கு அமைஞ்சு இதே மாதிரி நீ வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா. உண்மையான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 5 வயசுல அம்மாட்ட அடி வாங்காதவன், 15 வயசுல அக்காக்காரிட்ட அடி வாங்காதவன், 25 வயசுல ஆத்துக்காரிட்ட அடி வாங்காதவன் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாதுன்ற எனக்கு தெரிஞ்சு. கடைசியா அடி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னைய ஏன்பா பார்க்குற? எல்லாரும் என்னைய உத்து பார்க்குறாங்க. என்னடா அந்த பிள்ளை அடி வாங்குறத சொல்கிறப்ப மட்டும் நடுவரை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆகி புது தம்பதிகள் நடந்து போயிட்டு இருக்காங்க, கணவனும் மனைவியும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாம ஒரு கணவன் காலில் அடிபட்டுருது. உடனே அவன் சொல்றான், சனியம் பிடிச்ச கல்லு எப்படி வந்து அடிபடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே பொண்டாட்டி கஷ்டப்பட்டு 5 வருஷம் அதே புருஷனோட குடும்பம் நடத்தி முடிச்சுட்டு அதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்காரம்மாவோட அக்கா பொண்ணுக்கு பிறந்த நாள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே காலம் அதே புருஷன் கையில அடிபடுது. சனியம் பிடிச்ச வைவ கூட வந்தாலும் இப்படித்தான். எப்படி ஆண்களின் மனநிலை வேணால் மாறி போகலாம். ஆனா அன்னைக்கு மனைவி என்ன தெரியுமா சொல்லிருப்பா? என்னங்க பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு இருப்பா. இன்னைக்கு எவ்வளவு பார்த்துட்டு வந்துடுச்ச அப்படின்னு இருப்பா. மனைவி தருகிற பதிலின் மாடுலேஷன் மாறி போகலாம். ஆனா வச்சிருக்க பாசமும் நேசமும் மரியாதையும், நீ என்னதான் அடிச்சாலும் என்னை அடிச்சு அம்மா வீட்டுக்கு அனுப்புனாலும் என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் காலரை தூக்கி விட்டு
கெத்தா சொல்றேன், இது பெண்களுக்கு மட்டும்தான் வரும். அதனாலதான் சொல்றேன், மனைவி அமைவதெல்லாம் வரமே வரமே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரூர் தமிழச்சிக்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுக்கள், ஸ்னேகாவுக்கு. அதுக்கு அடுத்து பேச வருபவர் செழியன். நடுவர் அவர்களே, மனைவிக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க, கணவனுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க. அந்த கணவனோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த அன்னைக்குன்னு பார்த்தா அந்த மனைவி அன்னைக்குன்னு போர்வையை பூத்திட்டு, என்னங்க உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, எனக்கு குது குதுன்னு வருது, அந்த மொக்கில் இருக்க இட்லி கடையில் 4 இட்லியை வாங்கி பற்றி விடுங்க அப்படிம்பாங்க. நானும் தமிழ்நாட்டிலையும் உலகத்துலையும் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டு பார்த்துட்டேன், குது குதுன்னு ஒரு நோயே இல்லையாங்க. அது கணவன் வீட்டு சொந்தக்காரங்க வர்றப்ப பெண்களுக்கு வருகின்ற ஒரு அபூர்வ நோய். அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப கோழி என்ன, மட்டன் என்ன, வெள்ளச்சோறு என்ன, தட்டப்புட்டால ஓட்டமும் நட்டையும் எம்புட்டு இட்டுப்போலியாக இருந்தாலும் பறந்து போயிருந்தேன். இங்கே பாரு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா அவர் அப்படியே கை தட்டிக்கிட்டே இருக்கார். என்ன பேசி முடிச்ச பிறகு என்னங்க உங்க மாமனார் வந்துட்டாரு, என்னங்க உங்க மாமியா வந்துட்டாங்க, ஆட்டை பிடிங்க, கோழி அருங்க, முட்டையை எடுங்க அப்படிம்பா. அதுக்கு நம்மால் என்ன தெரியுமா பண்ணுவான், என்னங்க மாமியார் வந்துட்டாரு, அப்போதைக்கு கூட ஸ்டெடியாக நிற்பான். என்னங்க மாமனார் வந்துட்டாரு, அப்போதைக்கும் ஸ்டெடியாக நிற்பான். என்னங்க உங்க குழந்தையா வந்துட்டாங்க, அதுல தாயா நம்மால் சாஞ்சிட்றான். நடுவர் அவர்களே, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பியா? தன் மனைவி கூட பிறந்த அந்த தங்கச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை ரொம்ப நேசிப்பாங்க. தப்பாலாம் நீங்கள் நினைக்காதீங்க. வீட்டுக்கு அதுக்கு வர்றப்ப அந்த லந்தா பேசிக்கிற ஜாலி இருக்கு பாருங்க. நான் குழந்தையார ஒக்கா சாம்பார் வைக்கிது, நீ போட்டு ரசம் வச்சு கொடுப்பேன்னு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரசத்தை வச்சு உங்கள் முகரையில் ஊற்றணும் அப்படிங்க. மாமா மச்சான் கேள்வி பண்ணிக்கிறது. குற்றாலத்தில் 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. மாப்பிள்ள உன் சொந்தக்காரங்க பூரா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறான். என்னடான்னு பார்த்தா குரங்கா இருக்குது. உடனே அவன் சொல்கிறாங்க, அங்கே உன் சொந்தக்காரங்க எவ்வளோ பேர் வரிசையாக உட்காந்துருக்காங்கன்னு பாடுறா, கோயிலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாமனும் மச்சானும் இப்படி ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு வாழ்கிறது உலகத்திலே தமிழர்களுக்குன்னே கிடைச்ச ஒரு அற்புதமான கொடை. உறவை பில்டப் பண்ணுறது இந்த லந்தும் கேலியும் கிண்டலும் தான். அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் உறவுகள் பலமாக இருக்கு. நான் வசிக்கும் தெருவிலிருந்து அடுத்த தெருவிற்கு கூட தெரியாத என்னை கலைஞர் தொலைக்காட்சியின் மூலம் உலகம் முழுக்க தெரியப்படுத்திய கலைஞர் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய ரோல் மாடலாக திகழும் நடுவர் அவர்களுக்கும் நான் தலைவணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, உலகத்திற்கே தன்னை காட்டிய கலைஞர் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு செழியன். செழியனை தொடர்ந்து உங்களுடைய பலத்த கரவழியோடு அருமை சகோதரி சீமா. ஐயா, குக்கர்ல வச்சா அது சாதம், அதையே ஆண்டவனுக்கு படைச்சா பிரசாதம், அதையே உங்க மனைவி கையால நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுதாங்க பிரமாதம். இப்படிப்பட்ட மனைவிமார்கள்லாம் என்னைக்குமே வரந்தான் அப்படின்னு தான் நான் பேச வந்திருக்கேன். ஐயா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய தைரியசாலி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவனா மனைவியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் யாரை தெரியுங்களா சொல்லுவேன்? நிச்சயமா மனைவிமார்கள் தான் மிகப்பெரிய தைரியசாலிகள். ஏன் தெரியுங்களா? ஒவ்வொரு கணவனும் மனைவியை பொண்ணு பார்க்க வரும்போது 20 பேரோட வரீங்க, நிச்சயம் பண்ண வரும்போது 50 பேரோட வரீங்க, கல்யாணம் பண்ண வரும்போது 100 பேரோட வரீங்க. ஆனா தன்னந்தனியா தாலி கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு தன்னந்தனியா வந்து வாழறாளே மனைவி, அவதாங்க மிகப்பெரிய தைரியசாலி. ஏன் நீங்களும் ஒரு 5000 பேரை கூட்டு வர வேண்டியதானே? ஆம்பளை பூரா அன்னதானம் போட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஒன்று வந்து இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதில் 1000 பேரை வேற கூட்டிகிட்டு வர்றாருங்களாம். கிழிஞ்சு போயிடும் டவுசரு, ஆம்பளைய டவுசரு. ஐயா, சிங்கம் எப்பயும் சிங்கிளாக தாங்க வரும். அதனால தான் எங்கள் மனைவிமார்கள் எல்லாம் சிங்கிளாக போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு எப்பவுமே கொஞ்சிட்டே இருக்க மாட்டாங்கங்க. கொஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த உறவுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது நடுவர்களே. கணவன் மனைவி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் சொந்தக்காரர்களாக தான் இருப்பாங்க. எங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் சமாதானமும் அதிகப்படியான காதலும் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இப்படி ஊடல்கள் வந்தால் கூட அந்த காதலில் எவ்வளவு ஒரு புரிதல் இருக்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் அப்படின்றத கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அருமையான வரிகளில் எழுதியிருப்பாரு. ஐயா, ஒரு ரோட்ல ஒரு முதியவர் ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போகும்
போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்புல இன்னொருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த முதியவரை பார்க்கறாரு. அந்த முதியவர் கால்ல இருந்து ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அந்த வழிப்போக்கன் பார்த்து கேட்கிறா, ஏங்க ஐயா உங்க காலில் இவ்வளோ ரத்தமா போய்கிட்டு இருக்கு, அதையும் மீறி இவ்வளோ வேக வேகமா எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த முதியவர் சொல்றாரு, என் காலில் ரத்தம் வந்தா வந்துட்டு போகுதுப்பா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நான் என் மனைவியை பார்க்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த முதியவர் பதில் சொல்றாரு. உடனே அந்த வழிப்போக்கன் சொல்றான், மனைவியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாங்க, முதல்ல வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், உங்கள் காலில் கட்டு போடணும், ரத்தம் இவ்வளோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த முதியவர் மறுத்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க ஐயா, என்ன தெரியுங்களா, என் மனைவி எனக்காக என் வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பா, அவள் புத்தி சுவாதீனம் இல்லாதவ, பழசெல்லாம் மறந்துட்டா தம்பி, ரொம்ப பசியோடு இருப்பா, அதனால் இட்லி வாங்குறதுக்காக வேக வேகமாக போய்கிட்டு இருக்கேன், நான் போய் தான் அவளுக்கு இந்த சாப்பாடை ஊட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழிப்போக்கன் சொல்கிறான், நீங்கள் தான் சொன்னீங்களே உங்கள் மனைவி பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு, நீங்களே அவங்களுக்கு யாருன்னு ஞாபகம் இருக்காது, அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக ஏங்க ஐயா நீங்கள் இவ்வளோ வேக வேகமாக போய்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாருங்க, என்ன தெரியுங்களா, தம்பி அவளுக்கு தான் நான் யாருன்னு ஞாபகம் இருக்காது, ஆனால் எனக்கு அவள் யாருன்னு தெரியுமில்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிங்க, மனைவின்ற ஒரு உறவுங்க கூட இருந்துச்சுன்னா எவ்வளவு பிரச்சனையை கூட சுலபமாக ஈஸியாக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படின்றதா நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே மனைவி என்ற உறவை என்றுமே இழந்து விடாதீர்கள். மனைவி உயிருடன் இருக்கும் வரையில் அவளுடைய உன்னதம் உங்களுக்கு புரிவதில்லை. மனைவியை இழந்து பார்த்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் மனைவி என்ற ஒரு தெய்வம் எவ்வளவு புனிதமான ஒரு உறவு என சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம். அடே அப்பா, சீமாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைவாக கரூர் சதீஷ் மனைவி அமைவதெல்லாம் என்பதை நிறைவு செய்ய வருகிறார். எப்படி 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 மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா? அப்போ புருஷன் அமைவதெல்லாம் போறேன் வரவன் கொடுக்குற வரமா? யோசிச்சு பாருங்க. தூக்கு தண்டனைக்கும் ஆயுள் தண்டனைக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரு முடிச்சு போட்டா அது தூக்கு தண்டனை, 3 முடிச்சு போட்டா அது ஆயுள் தண்டனையா? கல்யாணங்கிறது என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறது பேர் தான் கல்யாணம். கல்யாணம் ஆக அந்த 4 முகத்தை பாருங்களேன், ஆனால் அந்த 400 முகங்களை பாருங்க. யோசிச்சு பாருங்க. கல்யாணங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான வாழ்க்கைங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டத்தோட வாழ்றதை விட கல்யாணம் பண்ணிக்காம முரட்டு சிங்கிளா வாழ்ந்துட்டு போயிடலாங்க. அன்பு மரணம் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும், அது நான் வள்ளுவேன். அன்பும் இல்லாம பண்பு இல்லாம கட்டின புருஷனை எட்டி எட்டி உதைத்தாயின் அதுதான் என் வாழ்க்கை, நான் இந்த நல்லவன். யோசிச்சு பாருங்க. நாகரிகமான நவீன உலக மனைவியெல்லாம் பார்த்து கேட்குறேன், ஏமா எது பண்ணாலும் இந்த புருஷனுங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அவர் எந்த தப்பு பண்ணாலும் திட்டாம அடிக்காம குணமா வாயில சொல்லுங்கம்மா முதல்ல. யோசிச்சு பாருங்க நடுவர்களே, வாழ்க்கையில எதை வேணாலும் தூக்கி சுமந்துடலாம், ஆனா மனைவிங்கிற ஒன்று அனுசரித்து போக முடியுமா? ஆனால் ஒன்றுங்க, இந்த கல்யாணம் ஆனவங்களாம் இன்னைக்கு என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்காங்க, செல்ஃபோனும் மனைவியும் ஒன்று. கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலாக கிடச்சிருக்கும், அவசரப்பட்டதுனால வந்த அவஸ்தை தான் இது. இன்னைக்கு மனைவிங்கிறதெல்லாம் வரம் கிடையாதுங்க, முழுக்க முழுக்க சாபம் தான். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிவு செய்யலான் இருக்கேன். ரோட்டில் விழுந்தா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும், வாழ்க்கையில் விழுந்தா எல்லாரும் பார்க்குற மாதிரி எழுந்திருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையை ரசிக்கணும்னா அது இளமையோட கல்யாணம் பண்ணிக்காம தான் ரசிக்கணும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனைவி அமைவதெல்லாம் 8 பேர் ரொம்ப அருமையாக பேசினாங்க. நேர்மறையாகவும் பேசினார்கள், எதிர்மறையாகவும் பேசினாங்க. எந்த இடத்துல செலெக்ஷனுக்கு அதிகமாக மேட்ரு இருக்கோ அங்கே முடிவே எடுக்க முடியாது. நீங்கள் 5000 புடவை இருக்கிற கடையில் போய் புடவை எடுக்கவே முடியாதுங்கிறேன். ஆனால் 10 புடவை இருக்கிற கடையில் ஈஸியாக எடுத்துடலாம். சின்ன கடையில் வியாபாரம் நல்லா ஓடும். சின்ன கையேந்தி பவனில் பாருங்கள், 1 மணி நேரத்தில் அம்புடும் தீர்ந்து போயிடுது. பெரிய ஹோட்டலில் 12:30 மணிக்கு வரைக்கும் மாவாட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன், வச்சுருக்க மாவெல்லாம். என்ன காரணம்னா 2000 பொருள் பட்டியலில் இருக்குது. எதை முடிவெடுக்கிறதுக்குள்ளே அவன் ஹோட்டலே முடிஞ்சு போயிடுது, கிளம்பி போயிடுறான். பொண்ணு பார்க்குற ஆளுக பொண்ணு கிடைக்காத வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 100 பொண்ணு பார்த்துட்டேன் தம்பி, ஒன்று கூட இவனுக்கு அமையலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100 மேலேயும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சில பேர் 3 பொண்ணை பார்த்து 4ஆவது பொண்ணை முடிப்பான். அவன் தான் வாழ்க்கையில் வாழ தகுதியானவனை ஒழிய 100 பொண்ணுக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் வாழ்க்கையில் வாழவே முடியாது.
100 பொண்ணை பார்த்துட்டு 101வது பொண்ணை எதுக்கு கல்யாணம் பண்ணி நீ என்னத்தை வாழ போகிற? வயசு 38 ஆயிரம், வாழ முடியுமா? 3 பொண்ணை பார்த்துட்டு 4வது பொண்ணை முடி, வாழ்க்கையில் நல்லா இருப்ப. எது கிடைக்கிறதோ அதை சிறப்பாக மாற்றிக்கொள்ள தைரியமுள்ளவன் தான் மனைவியோடு வாழ்வதற்கு தகுதியானவன். கட்டின பொண்ணு பட்டிக்காடோ பட்டணமோ கருப்போ சிவப்போ ஹனிமூனுக்கு போகணுமே ஒழிய எங்கள் மாமகளை கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த பொண்ணை கட்ட சொன்னாங்க தெரியாமல் கட்டிட்டேனேன்னு கல்யாணத்துக்கு அடுத்த நாள் ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் அன்னைக்கு தொடங்குது அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எனக்கு இப்படி இருந்தால் தான் வாழ்வேன் என்று சொல்பவன் எந்த காலத்திலும் மனைவியோடு நிம்மதியாக வாழ முடியாது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அல்ல. மனைவி அமைவது ஒரு மனிதன் தனக்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நம்பிக்கை தான் மனைவியோடு அவன் வாழ்கின்ற வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக்கும். எனவே மனைவி எப்படி அமைந்தாலும் அவளை மகிழ்ச்சிக்கானவளாக மாற்றுகின்ற துணிச்சல் உள்ள ஆண்களாக நீங்கள் மாறினால் நல்ல மனைவி உங்களுக்கு அமைவார்கள். உங்கள் இல்லறம் சிறக்கும் 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 என்று சொல்லி இந்த விவாதத்தை நிறைவு செய்து இப்பொழுது 2 சிறந்த பேச்சாளர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. தமிழ் கொஞ்சம் தஞ்சையிலிருந்து முதலாக உலகம் முழுக்க வந்தனும் சொல்லி கிராமிய பாடகி தஞ்சை செல்வி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் கரவொலியோடு தமிழனுடைய பெருமையை உலக அரங்கிலே பட்டி தொட்டிகளில் கேட்ட தமிழை உலக அரங்கிலே எடுத்து சென்ற சகோதரி செல்வி அவர்களுடைய குயில் போன்ற குரலினுடைய பாடலை கேட்பதற்காக எங்களுடைய மக்கள் ஏக்கத்தோடும் தாகத்தோடும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியாம் செம்மொழியை முதல் வணங்கி கலைஞர் டிவிக்கும் நடுவராக பொறுப்பேற்றிருக்கிற ஐயா லியோனி அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, சில்லா விட்டு சில்லா வந்த கதையை நீயும் கேளையா, தூத்துக்குடி பொன்னையா நான் தஞ்சாவூர் பொன்னையா, சில்லா விட்டு சில்லா வந்த கதையை நீயும் கேளையா, தூத்துக்குடி பொன்னையா நான் தூத்துக்குடி பொன்னையா, தூத்துக்குடி பொன்னையா என் கதையை கேளையா, சொகத்தை விற்கிற பொண்ணுக்கும் மனசு இருக்குது பாறையா, சொகத்தை விற்கிற பொண்ணுக்கும் மனசு இருக்குது பாறையா, 5 பண்ண பெத்தெடுத்த அரசன் கூட ஆண்டியா, வாழ்க்கையில போண்டியா, 8ஆவதா என்ன பெத்த எங்க அப்பனுக்குது தெரியல, சொக்கனும் அதை சொல்லல, சொக்கனும் அதை சொல்லல, 5 பண்ண பெத்தெடுத்த அரசன் கூட ஆண்டியா, வாழ்க்கையில போண்டியா, 8ஆவதா என்ன பெத்த எங்க அப்பனுக்குது தெரியல, சொக்கனும் அதை சொல்லல, சொக்கனும் அதை சொல்லல, வளர்ந்து நிற்கிற தென்னையா வக்கனையா நான் நின்னே, வக்கனையா நான் நின்னே, ஏழையும் கரை சேர்த்ததால ஏழரையாய் நானேன், ஏழரையாய் நானேன். தஞ்சையினுடைய புகழை உலகெங்கிலும் ஒரு நாட்டுப்புற பாடலில் பாடி அதற்கான சிறந்த பாடகிக்கான பரிசையும் பெற்ற உங்கள் தஞ்சை தரணியினுடைய மண்ணின் மகளை பலத்த கரவொலி எழுப்பி எங்கள் செல்வியை நீங்கள் பாராட்டணும். அவர்களுக்கு இன்னும் பல திரைப்பட வாய்ப்புகள் கிடைத்து அவர்கள் குரல் உலகம் முழுவதும் இன்னும் அதிகமாக ஒலிக்க வேண்டும். அதற்கு லியோனி எந்த நேரத்திலும் உறுதுணையாக இருப்பான் என்று எங்கள் தோழர் செல்விக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்து இப்பொழுது மனைவி அமைவதெல்லாம் என்ற தலைப்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 சிறந்த பேச்சாளர்களை அவர்களே உங்கள் முன்னால் அறிவிக்கிறார். மனைவி அமைவதெல்லாம் என்ற தலைப்பில் பேசிய முதல் பரிசை பெறுபவர்
இந்த மகன் நாகமுத்து பாண்டி, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இந்த நல்ல மகனை கொடுத்த பெற்றோருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். கலைஞர் டிவிக்கும் வணக்கம். ஐயா அவர்களுக்கும் வணக்கம். உள்ள எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு. அப்துல் கலாம்கிட்ட கூட அவார்டு வாங்கியிருக்காரு. ஒரே ஒரு குறை லியோ ஐயாட்ட வாங்க முடியல. அதை நிறைவேற்றிட்டாரு. அது எல்லாமே அவங்க தாய்க்கு தான் ரொம்ப சிறந்தது. நன்றி, வணக்கம். மனைவி